திருப்புகழ் 257. கவடுற்ற சித்தர் ஷட் சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து குருவர்க்கம் இட்டு இடர் தருவில் புக பகுத்து உழல்வானேன் தவடிக்கு இலச்சினைக்கு இருதை சரிக்கும் மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கு நின் சரண பிரசித்தி சற்று உணராறு குவடேட்டும் அட்டு நெட்டு உவரி கணத்தினை குமுறக் கலக்கி விக்கிரம சூரன் குடலை புயத்தில் இட்டு உடலை தரித்து உறுத்து உதிரத்தினில் குளித்து எழும் வேளா சுவடுற்ற அற்புத கவலை புனத்தினில் துவலை சிமிழ்த்து நிற்பவள் நாண தொழுது எத்து முத்த பொற்புரிசை செருத்தணி சுருதி தமிழ் கவி பெருமாள் சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கு நின் சரண பிரசித்தி சற்று உணராரோ. 8 திக்கு மலைகளையும் வருத்தி பெரிய கடல் கூட்டத்தை ஒலிக்க கலக்கி பெருவீரம் படைத்த சூரனின் குடலை பிடுங்கி தன் தோளில் மாலையாக அணிந்து அவன் உடலை துண்டுபடுத்தி சினந்து அவனது குருதியில் குளித்து எழுந்த வேலையுடையோனே முருகப்பெருமான் வள்ளி என்பவர்களின் அடிச்சுவடுகள் நிறைந்த செந்தினை புனத்தில் உதிர பூக்களை மாலையாக கட்டி நின்ற வள்ளியம்மையார் நாணம் அடையுமாறு அப்பெருமாட்டியை தொழுது நின்ற முத்தனே அழகிய மதில்கள் சூழப் பெற்ற திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே ஞானசம்பந்தராகி தமிழ் வேதமான தேவாரப் பாடல்களை பாடியவனே வஞ்சம் கொண்ட சித்தர்களும் 6 சமயங்களை மேற்கொண்டு வாதிடும் வெறியர்களும் பல வகையாய் எண்ணி உருவத்துக்கு ஏற்ற பெயர்களை சூட்டி உருவ அமைப்புகளை ஏற்படுத்தி துன்பமான கருவில் புகுவதற்கு காரணமான பிரிவினை உணர்ச்சியுடன் ஏன் உழல்கின்றனர். பொன் கயிற்றில் கோத்த கொத்தான கழுத்தணிக்கும் முத்திரை மோதிரத்துக்கும் 2 கைகளில் அணியப்படும் வளையல்களுக்கும் மிக்க சரப்பளிக்கும் கண்டதரத்துக்கும் என பொருள்களை தேடியவரான மக்கள் எல்லாவற்றிலும் ஒன்றுபட்டு கலந்தும் அவற்றில் கலவாமல் வேறுபட்டு நிற்கும் நின் திருவடி புகழை சிறிதேனும் உணரமாட்டார். என்னே அவர் தன்மை. ஞானசம்பந்தர் முருகனின் அம்சம் என்று பல திருப்புகழில் அருணகிரி பெருமான் கூறுகிறார். இந்த திருப்புகழிலும் தமிழ் கவி பெருமாள் என்று கூறுகிறார்.